ஹலோ மக்களே, தமிழகம் முழுவதும் 10 மண்டலங்களாக பிரித்து 10,000 கிராமங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொது கூட்டங்கள், நிர்வாகிகள் அனைவரும் தெருமுனை பிரச்சாரங்கள், திமுகவிற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் பற்றியான தீவிர பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக புஷி ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களிடம் இந்த பொறுப்பை கொடுத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரி அதிமுக கிடையாது, தமிழக வெற்றி கழகம்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக விஜய் அவர்கள் கூறி வருகிறார். இது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை உறுதி செய்யுமா என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் நமக்கு உறுதியாக அதை பற்றியான அறிவிப்புகள் வெளியாகும். ஆனால் மக்களாகிய நீங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். விஜய் அவர்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி சிவகங்கை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அவர்களது குடும்பத்திற்கு இரவோடு இரவாக சென்று நிதி உதவிகளையும் வழங்கி தமிழகத்தின் ஆட்சியை பற்றி நேரடியாகவே தெரிவித்துவிட்டார். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது, பாதுகாப்பு இல்லை என்பதையும் நேரடியாக தெரிவித்துவிட்டார். ஆனால் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது. நாம் அதையும் பார்த்திருந்தோம். ஆனால் இவரது செயல்பாடுகள் அரசியலில் பல ஆண்டுகள் இருந்தது போல்தான் தெரிய வருகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழகம் முழுவதும் 7 மாவட்டங்களாக 34 தொகுதிகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே அணியில் தமிழ்நாடு என்பதையும் தொடங்கிவிட்டார். ஆனால் விஜய் அவர்களது ஒட்டுமொத்தமான அரசியல் நோக்கம் எப்படி இருக்கிறது என்றால், தொகுதி வாரியாக நான் பிரச்சாரம் செய்யலாம், ஆனால் உள்ளூர் மக்கள், தமிழக வெற்றி கழகத்தின் உள்ளூர் நிர்வாகிகள் அப்பகுதியில் உள்ள மக்களிடம் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை, ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று தெருமுனை பிரச்சாரம், வாக்குச்சாவடிகளில் பூத் கமிட்டிகளை சிறப்பாக அமைத்து செயல்பட்டால் நிச்சயம் கிராமங்கள், நகராட்சிகள், பேரூராட்சி போன்ற பகுதிகளில் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தெருமுனை பிரச்சாரங்கள் நடந்தால் இது வித்தியாசமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை விஜய் அவர்கள் கூறியுள்ளார். அதன்படிதான் தற்பொழுது இன்று பொதுக்கூட்டம் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 4 முனை போட்டி, எதிர்பாராத பல மாற்றங்கள் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. உங்களது பார்வையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடிகராக இருந்த பொழுது அவரது செயல்பாடுகளும், கட்சி ஆரம்பித்த பிறகு அவரது செயல்பாடுகள் தீவிரமாக இருப்பதாக பலரும் கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக ஒரு ஆலமரம், அதை பல கட்சிகள் வந்தது, ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. விஜய் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று திமுகவின் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். உண்மையான கருத்துக்களை கூறுங்கள். திமுக தான் வெற்றி அடையுமா, அல்லது விஜய் அவர்கள் எம்ஜிஆரை போல் வர வேண்டும் என்பதற்காகத்தான் செயல்படுகிறார், மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? திமுகவின் நிர்வாகிகள் கூறுகின்ற கருத்துக்களை பற்றியான கமெண்ட்களை கூறுங்கள். குறிப்பாக 10 மண்டலங்கள் 10,000 கிராமங்கள் என்ற இறுதியான இவரது முடிவு வெற்றி பாதையை நோக்கி செல்லுமா என்பதையும், தமிழகத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், திமுக இல்லாத ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று விஜய் அவர்களது செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.